அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ் ரமேஷ் அப்பசாமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் எப்படி அட்மிஷன் நடக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் பார்த்து மகிழுங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி UG ப்ரோக்ராம் அட்மிஷன். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன், கான்ஸ்டியூட் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் காலேஜஸ், அட்மிஷன் ஸ்ட்ரீம், சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி, அகாடமிக் ஸ்ட்ரீம், வொகேஷனல் ஸ்ட்ரீம், ஸ்பெஷல் ரிசர்வேஷன். மோட் ஆஃப் செலெக்ஷன் +2 மார்க்கின் அடிப்படையில் அட்மிஷன் நடைபெறுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மாணவர்கள் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். வெப்சைட் வந்து www.tnau.ac.in. இந்த வெப்சைட்டை தொடர்பு கொள்ளவும். எலிஜிபிள் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்: OC கம்யூனிட்டிக்கு 55%, BCBCMக்கு 50%, MBCக்கு 45%, SC SCA STக்கு வந்து பாஸ் பண்ணி தான் போதும். ஸோ +2ல் இவ்வளோ சதவீதம் மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க அப்ளிகேஷன் போட தகுதியான ஆட்கள். TNAU கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் 10 விதமான UG டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. சயின்ஸ் டெக்னாலஜி 2 பிரிவாக இருக்குது. சயின்ஸ் ப்ரோக்ராம் முதல்ல பார்க்கலாம். BSc அக்ரிகல்ச்சர், BSc ஹார்டிகல்ச்சர், BSc ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ்ட், BSc ஃபாரஸ்ட்ரி, BTech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், BSc செரிகல்ச்சர். ஸோ இந்த 6 கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேம்பஸ் ஆனது எந்த டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் ரைட் சைடில் கொடுக்கப்பட்டிருக்கு. TNAU கவர்மெண்ட் காலேஜஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம்: BTech பயோடெக்னாலஜி, BSc அக்ரிபிசினஸ் மேனேஜ்மெண்ட், BTech ஃபுட் டெக்னாலஜி, BTech எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங். இந்த 4 கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேம்பஸில் இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேம்பஸ் ஆனது எந்த லொக்கேஷனில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. TNAU ப்ரைவேட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் 27 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இதில் 2 விதமான UG ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் செய்யப்படுகிறது. BSc அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா 25 ப்ரைவேட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 65% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமாகவும் 35% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக ஃபில் செய்யப்படுது. BSc ஹார்டிகல்ச்சர் 50% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமாகவும் 50% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக ஃபில் செய்யப்படுகிறது. 2 ப்ரைவேட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் BSc ஹார்டிகல்ச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அட்மிஷன் ஸ்ட்ரென்த்: TNAUக்குள்ளே இயங்கக்கூடிய கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜ் டோட்டல் சீட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3905. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங் மூலமாகவும் மேனேஜ்மெண்ட் மூலமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எப்படி அட்மிஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் நம்ம சயின்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1015 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 210 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி ப்ரோக்ராமு கவர்மெண்ட் காலேஜில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் வந்து 1225 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இது எல்லாமே கவுன்சிலிங் மூலமாக தான் அட்மிஷன் நடைபெறுகிறது. ப்ரைவேட் காலேஜில் 2 விதமாக அட்மிஷன் நடைபெறுது. ஒன்று கவுன்சிலிங், ஒன்று மேனேஜ்மெண்ட். டோட்டலாக கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜில் 1708 சீட் வந்து ஃபில் செய்யப்படுகிறது. மேனேஜ்மெண்ட் கோட்டா BSc அக்ரிகல்ச்சருக்கு 904, BSc ஹார்டிகல்ச்சருக்கு 68, 972 சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வந்து ஃபில் செய்யப்படுது. நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட் மாணவர்களும் மற்றும் ஃபாரின் மாணவர்களும் வந்துட்டு நம்ம TNAUவில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கம்பல்சரி. இந்த அட்மிஷன் ப்ராசஸில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய இந்த BSc அக்ரிகல்ச்சர் இந்த 620 சீட்ஸ் வந்து எப்படி ஃபில் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக இந்த 620 சீட்டில் 272 சீட் வந்து BSc அக்ரிகல்ச்சருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா மூலமாக ஃபில் செய்யப்படுகிறது. ஸோ இந்த 620 சீட்டில் மீதமுள்ள 348 சீட்டும் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய 1581 சீட்டு வந்து கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து அட்மிஷன் நடைபெறுது. அது எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். OC கம்யூனிட்டிக்கு 31% ஒதுக்கப்படுறாங்க, BCக்கு 26.5, BCMக்கு 3.5, MBCக்கு 20, SCக்கு 15, SCAக்கு 3, STக்கு 1. TNAU சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி, அகாடமிக் ஸ்ட்ரீம். ஸோ பாருங்கள், லெஃப்ட் சைடில் டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், ரைட் சைடில் எந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டிகிரி ப்ரோக்ராம் வேணுமோ அதை வந்து பார்த்துட்டு ரைட் சைடில் அதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு செக் பண்ணுங்கள். TNAU வொகேஷனல் ஸ்ட்ரீம் மொத்தம் 44 சீட் வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ஒதுக்கப்படுது. பயாலஜி சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும், அக்ரிகல்ச்சர் தியரியும் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்கலும் கண்டிப்பாக இருக்கணும். TNAU ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ இந்த ரிசர்வேஷன் ஆனது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆனவங்க இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாலையும் போட்டி போடலாம், ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் வந்து போட்டி போடலாம். என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டட் ஸ்பான்சர்ஷிப், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர், எமிட்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்,
டிசேபிள் பர்சன் NRI. மொத்தம் வந்து 6 பிரிவு பிரிச்சிருக்காங்க. குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க கவர்மெண்ட் காலேஜ் சேர்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக வழங்கப்படுகிறது. இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிற பேரில் TNAU அக்ரிகல்ச்சருக்கு போய் சேரணும். ஸோ இந்த ஸ்பான்சர்ஷிப் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும். இதுக்கு பல லட்சங்கள் செலவாகும். மொத்தம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பில் 140 சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து அட்மிஷன் ஆகணும் மாணவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். BSc அக்ரிகல்ச்சர், BSc ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு இணையாக சிறப்பான கல்லூரி சேர்வதற்கான மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. BSc ஃபாரஸ்ட், BSc அக்ரிகல்ச்சர் இரண்டும் வித்தவுட் டொனேஷன் படிக்கலாம். டூன் பிஸ்னஸ் ஸ்கூல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இயங்கி கொண்டு வருகின்றது. 1700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றன. மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற சவுத் இந்தியன் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றன. செமஸ்டர் ஃபீஸ் வெறும் 40,000 மட்டுமே. மேலும் 20,000 ஸ்காலர்ஷிப்பை அவைலபிள் பண்ணிக்கொள்ள 9600154001 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செப்பரேட் ஹாஸ்டல் உள்ளது. அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பெற்றோர் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க. எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருங்க. சீக்கிரம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்காக வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.